மிதுன ராசி, மிதுன லக்னம். மிதுன ராசிங்கிறதா இல்ல எல்லாரையும் நம்பி நம்பி மோசமடைஞ்சக்கூடிய ராசி அப்படின்னு சொல்றதாங்கிறது இல்ல. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல கடுமையான பிரச்சனைகள். எவன் எவனோ ஏமாத்திட்டு போறானுங்க, எவன் எவனோ என்னோட காசு சாப்பிடுறானுங்க அப்படின்னு அனுதினமும் வந்து யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு பலன்கள குரு பகவான் ஏற்படுத்தி குடுத்துட்டாரு. பாருங்க, ராசிக்கு அஷ்டமத்துல சனி வந்தாலும் சரி, 8ல சனி வந்தாலும் சரி, 9ல சனி வந்தாலும் சரி, என்னுடைய வாழ்க்கை ஆதாரம் உயர்ச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லவே இல்ல. எந்த இடத்துலருந்து ஆரம்பிச்சேனோ, அதே இடத்துல இன்னைக்கு கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள்ங்க. அதே இடத்துல உட்காந்து, அதே தொழில பண்ணி, அதிலயே அழுகுறேன். அது ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும். மனசஞ்சலம் அப்படிங்கிறது இல்லாம போகவே போகாது. அந்த அளவுக்கு ஒரு கஷ்டத்திலயும், ஒரு கவலையிலயும் இருக்கேன். இது எல்லாத்துக்குமே காரணம் நான் அடுத்தவங்களுக்கு பண்ண உதவி தான். முக்காவாசி வந்து பார்த்தீங்கன்னா, நான் எனக்கு பண்ணிக்கிட்டத விட அடுத்தவங்களுக்கு பண்ணக்கூடிய உதவினாலேயே நான் பெரிய அளவுக்கு பாதிப்படைஞ்சேங்க. அப்படின்னு சொல்லாத மிதுனம் இல்ல. எல்லாருனாலும் எனக்கு பிரயோஜனம். ஆனா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, யாருமே பிரயோஜனப்படுறதில்ல. என்னுடைய பொருள, என்னுடைய வருமானத்த எல்லாமே சகஜமா பயன்படுத்திக்கிறாங்க. ஆனா எனக்கு எதுவுமே கிடைச்சதில்ல, நடந்ததே இல்ல. இன்னைக்கு போற வரவன்லாம் அட்வைஸுக்கே பேர் போன ராசி. இன்னைக்கு உங்களுக்கு அடுத்தவன் வந்து அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை. அது ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும். "ஏன்பா நீங்கலாம் இப்படி இருக்கீங்க?" அப்படின்னு கேட்குற மாதிரி. எல்லா இடத்துலயும் தனிமை, எல்லா இடத்துலயும் வெறுப்பு. எங்க போனாலுமே ஒரு மதிப்பு, ஒரு மரியாதை, கௌரவம் அப்படிங்கிறது ரொம்பவே குறைஞ்சு காணப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னத்துக்கு. இன்னைக்கெல்லாம் தொழில நெனச்சு கலங்காத, வேலைய நெனச்சு கலங்காத, அதேபோல 3வது வந்து பார்த்தீங்கன்னா, திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது தலைகீழா புரட்டி போட்டுருச்சுங்க. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே நோ காம்ப்ரமைஸ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்திருக்குது. இது வந்து நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருந்தாலுமே எனக்கு அட்வைஸ் சொல்லிட்டு போயிடுறாங்க. நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருந்தாலுமே என்னுடைய திருமண வாழ்க்கையில பல பேருடைய தலையீடு இருக்கு. உதாரணத்துக்கு வந்து காதல் அப்படிங்கும்போது நெறைய பிரச்சனைகள். இது வந்து இது நடக்குமா? நடக்காதா? அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள். இத்தன வருஷமா என்கூட பேசிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. இப்ப திருமணம் அப்படிங்கும்போது நெறைய பிரச்சனைகள் வருது அப்படின்னு நெறைய கவலைகள் படக்கூடிய மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னம். நான் யாருக்குமே எந்த கெடுதல் நெனச்சதில்ல. ஆனா எல்லாருமே எனக்கு கெடுதல் நெனைக்கிறாங்க. என்னோட மணிய எல்லாரும் வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லாத மிதுனம் இல்லவே இல்லைங்க. நெறைய மனக்குழப்பங்கள், கஷ்டங்கள். இன்னைக்கு சனீஸ்வர பகவான் ஒருத்தர் மட்டும் தான் ஆதரவா இருக்காரு. ராகுவோடைய பெரிய சப்போர்ட் இல்ல, கேதுவோடைய பெரிய சப்போர்ட் இல்ல. ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள். இது எல்லாத்துக்குமே காரணம், அப்படியே எப்பவுமே மிதுனத்த பொறுத்தவரை அவ்வளோ சீக்கிரம் பிரச்சனையில மாட்ட மாட்டாங்க. அப்படியே நேக்கா பேசக்கூடிய ஆளுகள். ஒரு பிரச்சனைய சண்டை போட்டு, பெருசு பண்ணி இதெல்லாம் மிதுனத்துக்கு பிடிக்கவே பிடிக்காது. காம் பெர்சனாலிட்டீஸ்ன்னு வச்சுக்கலாம். எந்த ஒரு விஷயத்தையும் கோவப்பட்டா கூட வீட்ல 4 செவுத்துக்குள்ளார கோவப்பட்டுட்டு, வெளிய வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா இருக்கக்கூடியது. இன்ஃபேக்ட் காசு இன்னைக்கு பிரச்சனைகள் இருந்தாலுமே, தனக்கு என்ன பட்ஜெட், தனக்கு என்ன தேவை அப்படிங்கிறது மிதுனம் கரெக்ட்டா இருக்குங்க. ஆனா இன்னைக்கு இவங்க வாங்குற ட்ரெஸ்ஸோட விலை சொன்னா யாராவது கேட்கறதுக்கு தயாரா இருக்காங்களா? இல்ல இவன் பொய் சொல்றான். இவன் இவ்வளோ விலைக்கெல்லாம் வாங்க மாட்டான். இவன் ரொம்ப விலை அதிகம் அப்படின்னு எல்லாரும் பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு தான் இன்னைக்கு உங்களுடைய அப்பியரன்ஸ் இருக்கு. அப்பியரன்ஸ் இருந்து என்னங்க பண்றது? என்னால பணத்த சம்பாரிக்க முடியல அப்படிங்கிற வருத்தங்களும் இன்னைக்கு போயிட்டுருக்கு. நமக்கு முன்னாடி ஃபீல்டுக்கு வந்தவங்க 10 வருஷம் முன்னாடி வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்ம இருக்கோம். நமக்கு பின்னாடி வந்தவங்க 1 வருஷம், 2 வருஷத்துல செம்மையா செட்டில் ஆயிருக்காங்க வாழ்க்கையில. ஆனா எனக்கு மட்டும் ஏங்க இப்படி எதுவுமே நார்மல் லைஃப் பீப்பிள் வாழ்ற மாதிரி ஒரு நல்ல திருமண வாழ்க்கையோ, இல்ல ஒரு நல்ல தொழிலோ எனக்கு ஏங்க அமையல அப்படின்னு கேட்காத மிதுனம் இல்லவே இல்லைங்க. அந்த அளவுக்கு மன கஷ்டங்களும், குமறல்களும் ரொம்பவே அதிகமா இருக்கு. இந்த நேரத்துல இந்த ஜூலை மாத பலன்கள் என்ன மாதிரியான ஒரு நல்ல விஷயங்கள உங்களுக்கு குடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கு. இனி என்னுடைய வாழ்வாதாரம் உயருமா? குரு ராசியில இருக்காரு. ராசிக்கு 2ல சூரியன் இருக்காரு. ராசிக்கு 3ல செவ்வாய், கேது. ராசிக்கு பாக்கியஸ்தானத்துல ராகு. ராசிக்கு 10ல வந்து சனீஸ்வர பகவான். ராசிக்கு 11ல வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன். 5ஆம் அதிபதி 11ல இருக்கிறது மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னத்துக்கு ஒரு மிக தலை சிறந்த யோகா அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த நேரத்துல இந்த ஜூலை மாத பலன்கள் என்ன விதமான பலன்கள நீங்க எதிர்பார்க்கலாம்? எப்படி இருக்கலாம்? எப்படி இருக்கக்கூடாது? சுக்கிர பகவானுடைய அருளால என்ன மாதிரியான விஷயங்கள் நிச்சயமா நீங்க பண்ண போறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் தர யோகம் அப்படிங்கிறது தொழில் தான். மிதுனத்த பொறுத்தவரை தொழில் சரியா இருந்தா மத்த எல்லா பிரச்சனையும் அசால்ட்டா சமாளிச்சுருவாங்க. ஏன்னா பொதுவாகவே 2 ஆதிபத்தியம் வாங்குறாரு. இந்த குரு மட்டும் மிதுனத்துக்கு வந்து கெட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், வேலையிலயும், குடும்ப வாழ்க்கையிலயும் பேரிடிய வந்து இது பார்த்தீங்கன்னா, தலையில தூக்கி போட்டுருவாரு. பாதகாதிபதி நம்ம என்ன சொன்னாலுமே, இந்த குரு நல்லா அமையாம போயிட்டோம்னா, நம்மளுடைய வாழ்க்கை தரம், பொருளாதாரத்த அப்படியே வந்து
ஒரு நிமிஷத்துல தலைகீழா மாத்தி தூக்கி போட்டுருவாரு. அந்த அளவுக்கு வந்து பிரச்சனையான நபராக குரு இருக்காரு. நல்லவராவும் இருக்காரு, அதே சமயம் கெட்டவராகவும் இருக்காரு. இந்த ராசிக்கு யோகாதிபதியான சுக்கிர பகவான் மட்டும் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு ஆதரவு ஸ்தானத்துல இருக்காரு. 5ஆம் இடத்த பார்க்குறப்ப காதல், காதல், காதல். பெற்றோர் திருமணத்தோட சம்மதப்பட்டுட்டு திருமணம் பண்ணலான்ட்டு இருக்கோம். நெறைய பேசுறேன், இருந்தாலுமே திருமணத்துக்கு போக மாட்டேங்குது. திருமணம் சார்ந்த விஷயங்கள் எடுத்தாவே நிலைக்க மாட்டேங்குது. அதேபோல நாங்க வரன்கள் பார்க்குறோம், பேசுறோம். ஓகே ஆயிருக்கு. வந்து பார்க்குறாங்க. அப்புறம் ஏதோ ஒரு சூழ்நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, வேண்டான்னு சொல்லிட்டு போயிர்றாங்க. இல்ல பதில் சொல்லாம இருந்துர்றாங்க. இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல நல்லா நடக்குமா? 2வது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வீதியில வந்துட்டாவே வந்து இந்த பொண்ணு தான் கல்யாணம் ஆகல, இந்த மாப்பிள்ளை தான் கல்யாணம் ஆகல, 31 வயசு ஆயிடுச்சுன்னு எல்லாருமே நம்மள பத்தி டெய்லியுமே சொல்றாங்க. நாங்க எவ்வளோதான் பாசிட்டிவா பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்தாலுமே, மத்தவங்க பேசுறதுனாலயே எங்களுக்கு நெகட்டிவ் ஆயிருது. எங்களுக்கு டெய்லியும் கவலையா இருக்கு. எப்போ வந்து கல்யாணம் நடக்கும்? வயது தாண்டிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட 30, 31, 32 வயது தாண்டுனவங்க எல்லாத்துக்குமே நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சனீஸ்வர பகவான் இந்த 80, 89ல எல்லாமே பிறந்த மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னத்திற்கு சனீஸ்வர பகவான் தனுசுல இருப்பார். அப்ப ராசிய பார்ப்பார். அப்ப திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துக்குமே டிலே. நீ எங்க போ, என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ஆனா, அந்த திருமணத்தையும் நீ கொண்டுட்டு வந்து நான் நடத்த மாட்டேன். அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி உட்கார்ந்துட்டு இருக்கிறது நெறைய ஜாதகத்த நம்ம ரீசென்ட் டைம்ல பார்த்துருக்குறோம். என்ன காரணம்னு தெரியலைங்க. ஆனா, நான் வந்து ஓகே பண்ணல. என்னுடைய பொண்ணு வந்து வேண்டான்னு சொல்லுது. என் பொண்ணு படிக்கலான்னு சொல்லுது. என் பொண்ணு யோசிச்சு சொல்லலாம் அப்படின்னு சொல்லுது. அந்த மாரி நெறைய கேள்விகள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல நடக்குமா? நடக்காதாங்கிற கேள்விகள் இருக்கு. அல்லது நடந்து முடிஞ்ச திருமணத்துல 10 வருஷம் ஆயிடுச்சுங்க, 15 வருஷம் ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு திடீர்னு ஒரு புது பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சொல்லாத மிதுனம் இல்லவே இல்ல. அதாவது குழந்தைகள நெனச்சு கவலைப்படாத மிதுனம் இல்ல. திருமண வாழ்க்கைய நெனச்சு கவலைப்படாத மிதுன ராசி இல்லவே இல்ல. இந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா, இப்போ இருக்கிறதே எனக்கு பிரச்சனையே சமாளிக்க முடியாத இருக்கு. இந்த மாரி ஸ்கூல் நேரம், இந்த காலேஜ் டைம்லாம் வந்தா சொல்லவே முடியாத அளவுக்கு மன உளைச்சல்கள், குமறல்கள், இஎம்ஐயோட கடந்த வாழ்க்கைய தான் மிதுன ராசி கண்டிப்பா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில குரு வந்து ராசியில இருக்காரு. அதேபோல ரொம்ப மாதம் கழிச்சு புதன் பகவான் திரும்பி ராசிக்கே வந்திருக்காரு. இந்த மாரி வரும்போது, ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கை, ஒரு துணிச்சல், ஒரு செயல்திறன், ஒரு வேகம், ஒரு விவேகம், ஒரு வெற்றி இது எல்லாம் வரிசையா கொண்டு வந்து இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டீங்க. இப்ப ராசிநாதன் ராசிக்கு வந்துட்டாரு. ஆமா, ஆமா எனக்கு நல்லது நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹோப்ப நிச்சயமா ஏற்படுத்தி குடுப்பாரு. இன்னைக்கு பணம் இல்லன்னு நெனைக்கும்போது, ஒரு ரூ. 100 பணம் உங்களுக்கு கிடைச்சதுன்னா, அதான் ஹோப்பு. இப்ப எதுவுமே இல்ல, எனக்கு நடக்கவே இல்ல அப்படிங்கும்போது ஹோப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடைக்காது. என்னைக்கெல்லாம் ராசிநாதன் ராசியில வராரு, ராசிய பார்க்குறாரு, நெனச்சது நடக்குமா? எஸ் நிச்சயமாக நடக்கும். எப்ப வரை இருக்கும்? அந்த கோச்சார காலம் வரை இருக்கும். அப்போ பிறந்த கால ஜாதகத்துல தசா புத்தி அமைப்பு சப்போர்ட் பண்ணும்போது நிச்சயமாக நம்ம உயர்றத யாருனாலயும் தடுக்க முடியாதுங்க. எந்த ஒரு தசா புத்தி நடந்தாலுமே கோச்சாரம் நமக்கு ஃபேவராக இருந்தா, அத அடிச்சு நம்ம ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இன்னைக்கெல்லாம் மிதுன ராசிக்கு அப்படிதான். கஷ்டமான காலத்த வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி கடந்த மாதிரி, இனி தொழில் சார்ந்த விஷயத்துல ஒரு பெரிய யோகம், நன்மை நடக்க காத்துட்டு இருக்கு. பல பேர வேல வச்சு நான் வாங்குனேங்க. பல பேர வச்சு நான் வேல வாங்கியிருக்கேன். பல ஆயிரக்கணக்குல, லட்சக்கணக்குல சம்பளம் குடுத்துருக்கேன். இன்னைக்கு 100, 200க்கு நான் சிரமப்படுறேன் அப்படின்னு சொல்லாத மிதுனம் இல்லவே இல்ல. இது எல்லாத்துக்குமே காரணம் ரொம்ப விவரமான ராசியில பிறந்த நீங்க, இன்னைக்கு விவரம் இல்லாம பொழச்சுட்டோமே அப்படிங்கிற எண்ணங்கள் ரொம்ப அதிகமா இருக்கு. நெறைய ஏமாற்றங்கள சந்திச்சது தான். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, மிதுனத்த பொறுத்தவரை அடுத்தவன் அட்வைஸ கேட்கவே கூடாது. என்னைக்குமே கேட்கக்கூடாது. அது நல்லதா இருக்கட்டும், கெட்டதா இருக்கட்டும். நீங்க யோசிச்சு முடிவு பண்றத பண்ணிட்டு போயிட்டே இருங்க. அடுத்தவனுடைய அட்வைஸ் கேட்டீங்கன்னா, நம்மளுடைய விஷயங்கள் அனைத்துமே அவனுக்கு திரும்பியும் போயிரும். நம்மளுடைய லக்கு அவனுக்கு போயிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் நிச்சயமாக போயிரும். எந்த ராசி அட்வைஸ் கேட்குதோ இல்லையா, மிதுனத்த பொறுத்தவரை புதனுடைய ராசியில பிறந்த நீங்க, பல பேருக்கு நீங்க அட்வைஸ் சொல்ற மாதிரி இருக்கீங்க. இன்னைக்கு திருமண வாழ்க்கை பெண்களா இருக்கட்டும், நான் காம்ப்ரமைஸ் பண்ணி வாழ்றேன் அப்படின்னு சொல்லும்போது, வீட்டுக்காரர் வந்து இல்ல வேண்டான்னு சொல்றாங்க, ஆகாதுன்னு சொல்றாங்க, திருமண வாழ்க்கைய முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்கன்னு கவலைப்படாத ஆள்களே இல்ல. இன்னைக்கு 7ஆம் அதிபதி ராசிக்கு வந்திருக்கு. பரவால்ல நான் 1000 பிரச்சனை இருந்தாலும் வாழ்றேன் அப்படின்னு மிதுன ராசி நிச்சயமா சொல்லும். அது ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும். இதுக்கு முன்னாடி வந்து, இல்ல வேண்டாம், யோசிச்சு சொல்றேன்னு சொன்னாலுமே, இன்னைக்கு பாருங்க 2, 3 மாசத்துக்கு முன்னாடி நடந்த பலன பாருங்க, இன்னைக்கு யோசிங்க. இன்னைக்கு பரவால்ல, காம்ப்ரமைஸ் ஆகறதுக்கு ரெடியா இருப்பாங்க. இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுமே காம்ப்ரமைஸ்க்குள்ள இருக்கும். நெறைய பிரச்சனைகள கடந்தாலுமே மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னத்துக்கு சோதனைகளை கடந்து சாதனைகள் நிச்சயமாக பெறக்கூடிய ராசி. அதனால தான் காலபுருஷனுக்கே முயற்சி ஸ்தானத்துல உங்களுடைய ராசிய வச்சிருக்காங்க. அதனால இனி வரக்கூடிய காலங்கள்ல ஒரு தலை சிறந்த ஒரு யோகமான காலமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல.
இப்ப நீங்க கேட்டு செஞ்சுட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். இன்னைக்கு இந்த கிரகம் நட்சத்திரத்தில பயணிக்கும். நாளைக்கு அதே கிரகம் வேறு நட்சத்திரத்தில பயணிக்கும். அப்ப கோச்சாரம் அப்படிங்கிறது 40லிருந்து 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்த நீங்க இது கூட இணைக்கவே கூடாது. தனிப்பட்ட ஜாதகத்தில கிரகம் பெற்ற பலம், பலவீனம், நீசம், வக்ரம், அஸ்தங்கம், தசாபுத்தி அடிப்படையில நிச்சயமா தனிப்பட்ட பலன்கள் மட்டுமே தான் 100% ஒத்துப்போகும். தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டா, கீழ இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.